ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் பயிரக்கூடிய அனைத்து கண்டனுமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரியா? எந்த பைசல் ரெக்கமெண்டேஷனும் நம்ம கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு மார்க்கெட் போயிடலாம். மார்க்கெட் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இன்னைக்குள்ள மார்க்கெட்டுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சராக 24,767 அந்த மாதிரி லெவல் நம்ம கொடுத்துருந்தோம் இன்னைக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே ஓப்பன் ஆச்சுன்னா அரௌண்ட் 700 பக்கத்தில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகி 5 மினிட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 600 பிலோ க்ளோஸ் ஆயிருக்காங்க. சரிங்களா? நல்ல ஒரு ஃபால் ஓப்பன்ல இருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபால் கிடைச்சிருந்தது. ஓகே. ஸோ அப்போ நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம கொடுத்த லெவல்ல இருந்து 100 பாயிண்ட் கீழேயோ மேலேயோ ஓப்பன் ஆனாலும் சரியா, நம்ம என்ன செய்யணும், இந்த லெவல்ஸை மாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? எப்படி இந்த லெவல்ஸை நம்ம என்ன செய்யணும், மாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம லெவல்ஸ் போடுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 600 பிலோ நம்மளுக்கு என்ன செஞ்சிருச்சு, மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு S1க்கு கீழே வந்தாச்சு. ஓகேங்களா? கரெக்டாக நம்மளுக்கு S2க்கு வந்துட்டாங்க. ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா S2வும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம 24,600 சரிங்களா, அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வருது. சரியா? ஸோ அதை நம்ம என்ன செய்யணும், பிளாட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை நான் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருந்தேன், அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவோ அதை நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல என்ன செஞ்சிருந்தேன், ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி. ஸோ அப்போ நம்ம 24,600 பேஸ் பண்ணி என்ன வருது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,600 பேஸ் பண்ணி நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அதே தான் வரும். சரிங்களா? ₹1 ₹2 டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அதிகமாக டிஃப்ரெண்ட் இருக்காது. ஓகே. இப்போ நம்மளுக்கு S2 அதாவது சப்போர்ட் 2 பார்த்தீங்கன்னா 24,554 அப்படின்ற ஒரு லெவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 24,532 சரிங்களா, 532 அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவல் கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ இந்த லைன்ஸ் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ரெட் லைன் இருக்குது இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் லைன், ஒரு சப்போர்ட் லைனாக தான் இருக்கும் இது. ஓகேங்களா? இது ஒரு பிரீமியம் பேஸ் பண்ணி பிரீமியத்தின் அடிப்படையில் வர்ற லைன் தான் இது. ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ நம்மளுக்கு சப்போர்ட் 1ல இருக்கு. சரிங்களா? சப்போர்ட் 1ல மார்க்கெட் என்ன செய்யுது, கரெக்டா இருக்குது. ஸோ அங்கே இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் என்ன பண்றாங்க, சப்போர்ட் எடுத்து மேலே போறாங்க. ஓகேங்களா? மேலே போயிட்டு நம்மளுக்கு இந்த ரெட் லைனை டச் பண்ணிட்டு அகைன் என்ன பண்றாங்க, ஃபால் ஆகி அதே சப்போர்ட் லெவலுக்கு வராங்க. சப்போர்ட் லெவல்லேருந்து அகைன் மேலே போறாங்க 600 வரைக்கும். 600க்கு மேலே அவங்களால போக முடியல. அகைன் என்ன பண்றாங்க, கீழே சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே அகைன் சப்போர்ட்லேயே என்ன பண்றாங்க, முடிக்கிறாங்க மார்க்கெட்டை. சரிங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு சப்போர்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பிரீமியத்தில் பிரேக் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஓகே. சரி. ஸோ நம்ம இப்போ இதை பார்த்தாச்சு. நம்ம பிரீமியம் அது நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்றத அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம பிரீமியத்தில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம். பிரீமியம் பார்த்தீங்கன்னா நம்ம 750 சரிங்களா, அதாவது நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில் நம்ம 750 வச்சு நம்ம அடிப்படையாக எடுத்து நம்ம இதை கொண்டு வந்திருந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன லெவல் கிடைச்சது அப்படின்னா, $129 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு மிட் லெவலாக கிடைச்சிருந்தது இல்லையா. 129 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு மிட் லெவலாக கிடைச்சிருந்தது. ஸோ இந்த மிட் லெவலுக்கு மேலே யார் இருக்காங்க, கீழே யார் இருக்காங்க அப்படின்றது நம்ம எப்போ செய்வோம், பார்ப்போம். ஓகேங்களா? பார்த்துட்டு நம்ம R1 R2 அந்த ரேஞ்சை நம்ம அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவலாக நம்ம போகணும். ஓகேங்களா? சரி. இது பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்போம், மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் நம்ம இந்த ப்ரீமியம் லெவல்ஸ் மாறாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ இது நம்ம என்னைக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம செவ்வாய்க்கிழமை எடுத்தது தான். ஸோ அந்த க்ளோசிங் அடிப்படையில் எடுத்தது தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்
நான் வந்து கரண்ட் வீக்ல சொல்லலை, இது நெக்ஸ்ட் வீக்ல சரிங்களா, September 2. ஓகே, நம்ம எக்ஸ்பைரி டேல எப்போ வந்து என்ன பண்ண மாட்டோம், மார்க்கிங் பண்ணி லெவல்ஸ் எடுக்க மாட்டோம். ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக்ல தான் எடுப்போம் சரிங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து 129 சரியா, நம்மளுக்கு R1 வந்து 185 அப்படின்ற லெவல்ஸ் வந்து இருந்தது, R2 231, R3 வந்து பார்த்தீங்கன்னா 278 அப்படின்ற மாதிரி இருந்தது சரிங்களா. சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 87, அப்புறம் செகண்ட் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 65, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 43 ஓகேங்களா. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். எப்போ கொடுத்துருந்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இந்த லெவல்ஸ் வந்து வியாழக்கிழமைக்கு லெவல்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ அப்போ நம்ம இந்த 5 minute கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம ஏடிஎம் எதை எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,600 எடுத்திருந்தோம் ஓகேவா. ஸோ இந்த 24,600 எடுத்திருந்தோம். 24,600 என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இந்த 129 அப்படின்றது மேலே வந்து யார் இருந்தாங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தாங்க சரியா. ஸோ அப்போ நம்ம இதை பார்க்கணும், இண்டெக்ஸை பார்க்கணும். இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு கீழே இருக்காங்களா, சப்போர்ட்டுக்கு மேலே இருக்காங்களா. ஸோ இந்த லைனு, இந்த கர்வ் லைன் போகுது இல்லைங்களா. ஸோ இதுவும் ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் என்ன செய்கிறாங்க, மேலே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த புட் ஆப்ஷன் மேலே இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யாது, மார்க்கெட் கீழே இருக்கணும், இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே இருக்கணும், இந்த கர்வ் லைனுக்கு கீழே இருக்கணும். அப்படின்னா தான் மார்க்கெட் என்ன செய்யும், புட் ஆப்ஷன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே அகெயின் என்ன ஆயிருக்கு, அகெயின் வந்து புட் ஆப்ஷன் கீழே வந்துட்டாங்க, அகெயின் என்ன செய்கிறாங்க, கால் ஆப்ஷன் மேலே போகிறாங்க சரியா. ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யல, இங்கே வந்து சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் வரவே இல்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும், மேலே தான் இருக்கணும். அதாவது நம்மளோட டைரக்ஷன் வந்து மேலே போகிறதுக்கான டைரக்ஷன் தான் இருக்கும். கால் ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் நம்மளோட லெவல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு இன்னைக்கு. ஸோ நம்மளுக்கு கால் ஆப்ஷனில் வந்து என்ன செஞ்சிருக்கு, அகைன் வந்து 129க்கு மேலே வந்து யார் வந்துட்டாங்க, கால் ஆப்ஷன் வந்துட்டாங்க. கால் ஆப்ஷன் வரவுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மூமெண்டம் வந்து வந்திருக்கு சரியா. நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்து 185 அப்படின்ற டார்கெட்டையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கால் ஆப்ஷன் ரீச் பண்ணிட்டாங்க சரியா. 185ன்ற டார்கெட் வந்து ரீச் பண்ணோன்னா அகைன் என்ன இருக்குன்னு பாருங்க, மார்க்கெட்டு ஃபால் ஆகி அகைன் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, 600க்கே வராங்க மார்க்கெட் ஓகேங்களா. அகைன் நம்மளுக்கு மார்க்கெட் 600க்கே வராங்க. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் என்ன செய்யல, மூவ்மெண்ட் கொடுக்கவில்லை சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு வேஸில் மார்க்கெட் இருந்தது. ஸோ சைடு வேஸில் போயிட்டு நம்மளுக்கு 129ன்ற லெவலை வந்து என்ன செய்யல, பிரேக் பண்ணவே இல்லை. எது பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:45, அதாவது 2:45 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷன் இங்கே பிரேக் பண்ணவும் கரெக்டாக இதை பாருங்க, டயத்தை பாருங்க, நம்மளுக்கு இங்கேயும் என்ன செஞ்சிருக்கு, சப்போர்ட் வந்து பிரேக் ஆயிருக்கு. இங்கேயும் என்ன பண்ணிருக்கு, சப்போர்ட் லெவல் பிரேக் ஆயிருக்கு சரியா. அப்போ சப்போர்ட் லெவல் பிரேக் ஆயிட்டு இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 129க்கு மேலே வந்துட்டாங்க சரியா. ஸோ அப்போ இது வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆனால் வந்து என்ன செய்யல, டைம் வந்து நம்மளுக்கு இல்லை, அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, இதுக்கு போகக்கூடாது ஓகேங்களா. ஏன்னா டைம் கிடையாது ஓகே. டைம் இல்லாதனால நம்ம இங்கே வந்து என்ன செய்யக்கூடாது, வாய்ப்பு வந்து தேடக்கூடாது. நம்ம வந்து டைம் இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து ஒரு இந்த இடத்துல, அதாவது ஒரு 1 மணிக்கோ 2 மணிக்கோ நடந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் என்ன இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஆனால் நம்மளுக்கு ஆகலை, நம்மளுக்கு டைம் வந்து ஒரு 2:50 3 மணிக்கு மேலே தான் என்ன செய்கிறாங்க, மார்க்கெட் வந்து இதுக்கு மேலேயே வராங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு எக்ஸ்பெரி வேற, நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துலயே முடிச்சிருவாங்க. மார்க்கெட்டை வந்து 24,500 அப்படின்ற ரவுண்ட் ஃபிகர் நம்பர்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க, முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு சரியா. அகைன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சப்போர்ட் லெவலே வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரியா. புரிஞ்சுதுங்களா இன்னைக்கு மார்க்கெட்டு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இதுதான் நடந்தது. நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தது நம்மளுக்கு, கால் ஆப்ஷன்லேயும் வாய்ப்பு கிடைச்சது, புட் ஆப்ஷன்லேயும் வாய்ப்பு கிடைச்சது சரிங்களா. கால் ஆப்ஷன்ல இங்கே ரிஜெக்ஷன் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் ரிஜெக்ஷன் இருக்கு. புட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருந்து என்ட்ரி கிடைக்கும், எங்க சப்போர்ட் லெவல்ல கரெக்டாக. நம்மளுக்கு S1ல இருந்து என்ன பண்றாங்க, இவங்க மேலே வராங்க, கரெக்டாக மீட் ஆகிறாங்க. கரெக்டாக நம்மளுக்கு 129 அப்படின்ற நம்மளோட மிட் லெவலை வந்து என்ன பண்ணிட்டாங்க, டச் பண்ணிட்டாங்க சரியா. டச் பண்ணி அகைன் டாமினேட் பண்ணி அகைன் மேலே வராங்க. ஆனால் நம்மளுக்கு அது கிடையாது, நம்மளுக்கு இதுலேருந்து இதுதான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், டார்கெட்டாக வைக்கணும் சரிங்களா. அதாவது நம்மளுக்கு லெவல் இதில் வந்து நான் எந்த பைசல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு லெவலாக வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கோ அதையும் நீங்கள் இதில் வந்து மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி லெவல் கூடுறதுக்கு
வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட் என்ன அப்படின்ற அதுக்குள்ள லெவல்ஸ் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம எப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா ஆப்ஷன் செயின் இல்லையா? ஆப்ஷன் செயின் நம்ம செட்டில்மெண்ட் பிரைஸ் எடுக்கணும். நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் நம்மளோட இண்டிகேட்டர்லேயே வந்துடும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் செயின் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதில் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்துருச்சு. சரிங்களா? செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எதில் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,550. சரிங்களா? 24,550 நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு? டிஃபரெண்ட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 115, புட் ஆப்ஷன் வந்து 114 இருக்குது. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் இன்னைக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸாகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? லெவல்ஸ் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, சரி, இதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல். சரிங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,551. சரிங்களா? 24,551 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்க போதா இதுக்கு கீழே இருக்க போதா நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி தான் இதுவும் நம்மளுக்கு கேப் அப் கேப் டவுன். சரிங்களா? ஒரு 100 பாயிண்ட் மேலே 100 பாயிண்ட் கீழே முடிஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து என்ன செய்யாது? ஒர்க் ஆகாது. நம்ம லெவல்ஸ் மாற்றணும். சரிங்களா? 50 பாயிண்ட் பிலோ, அதாவது இந்த S1க்குள்ள மார்க்கெட் இருந்தாலும் சரி, இந்த R1க்குள்ள மார்க்கெட் இருந்தாலும் சரி, என்ன செய்யலாம்? நம்ம இந்த லெவல்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுக்கு மேலேயோ இதுக்கு கீழேயோ மார்க்கெட் ஓப்பன் அண்ட் கேப் டவுன் கேப் அப் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த லெவல்ஸ் வந்து மாற்றணும். ஸோ அது நம்ம டெலிகிராமில் உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக 24,551 அப்படின்றது இருக்கு. R1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,665. சரிங்களா? 24,665. ஓகேங்களா? R2 வந்து பார்த்தீங்கன்னா 24,720. 24,720. ஓகேங்களா? S1 வந்து பார்த்தீங்கன்னா 24,436 அப்படின்ற லெவல் வந்திருக்கு. S2 வந்து பார்த்தீங்கன்னா 24,376 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல். அதாவது நம்மளுக்கு நம்மளோட ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து என்ன செய்யும்? ஒர்க் ஆகும். ஸோ இந்த லெவல்ஸ் மேலேயோ கீழேயோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னால், அதாவது S1க்கு கீழேயோ R1க்கு மேலேயோ ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து என்ன செய்யும்? மாறும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் இதுக்கு மேலேயோ கீழேயோ க்ளோஸ் வச்சாலும் நம்மளுக்கு மாறும். சரிங்களா? அதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரீமியம், சரிங்களா, ப்ரீமியம் என்ன லெவல் இருக்குது, அதாவது ப்ரீமியம் சார்ட்டில் நம்மளுக்கு என்ன லெவல் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து நம்ம 24,550 அப்படின்ற ஸ்ட்ரைக்கை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியத்தில், அதாவது நம்மளுக்கு 24,550 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? கால் அண்ட் புட். சரிங்களா? இது வந்து புட் ஆப்ஷன், இது வந்து கால் ஆப்ஷன். ஓகே, சரி, இப்போ நம்ம இதுக்கு மிட் லெவலாக என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 114. சரிங்களா? 114 அப்படின்ற லெவல் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? எடுத்திருக்கோம். ஓகேங்களா? 114 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு மிட் லெவலாக கிடச்சிருக்கு. இதுக்கு R1 பார்த்தீங்கன்னா 171, R2 வந்து பார்த்தீங்கன்னா 213, R3 வந்து பார்த்தீங்கன்னா 256 அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு S1 வந்து பார்த்தீங்கன்னா 71, S2 வந்து பார்த்தீங்கன்னா 53, S3 வந்து பார்த்தீங்கன்னா 35 அப்படின்ற லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது? ப்ரீமியத்துக்கு வந்து நம்மளுக்கு கிடைத்து இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்மளுக்கு எந்த பக்கம் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் இந்த லெவல்ஸை நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, நம்மளுக்கு இண்டெக்ஸில் மட்டும்தான் லெவல்ஸ் மாறும். ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லெவல்ஸ் மாற போகிறது இல்லை. நம்மளுக்கு இதே லெவல்ஸ் தான் வரும். சரிங்களா? ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய பேர் இந்த மிட் லெவல் என்ன அப்படின்றது கேட்டீங்க. ஸோ அந்த மிட் லெவல் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இந்த மிட் லெவல் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு இந்த 116 நம்ம என்ன பார்த்தோம்? இந்த காட்டுறேன். 116
அதாவது இதோட செட்டில்மெண்ட் ப்ரைஸ் சரிங்களா. இது வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கிடையாது. அதாவது இதில் வந்து 108 116 அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்கு இல்லைங்களா, இது வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இல்லை. நம்ம செட்டில்மெண்ட் ப்ரைஸ் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட அந்த இண்டிகேட்டர்லேயே காமிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்எஸ்சி வெப்சைட் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. என்எஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கும். அதாவது 8 மணிக்கு மேலே சரிங்களா. 8 மணிக்கு மேலே வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்படி இல்லைனா நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்ற. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 115 சரிங்களா, இந்த 114 அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த ரெண்டினுடைய ஆவரேஜ் தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. இந்த ரெண்டினுடைய ஆவரேஜ் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மிட் லெவலாக வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொண்டு வந்திருக்கோம். புரியுதுங்களா, அதுதான் இந்த மிட் லெவல். ஓகே, வேற ஒன்றும் இல்லை, இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் தான். ஓகேங்களா, இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு மேலே இருக்க போகிறாங்களா இதுக்கு கீழே இருக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம இது பார்க்கலாம் சரிங்களா. இந்த லெவல்ஸ்லாம் வேற வேற இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த லெவல்ஸ்லாம் நான் வந்து இன்னொரு நாள் ஒரு ஃப்ரீ கிளாஸ் வைக்கிறேன். ஸோ அதில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸ் கொடுத்துருந்தோம், அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் இந்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரீ கிளாஸ் கொடுப்போம், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரியா. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து வரும். நம்ம லைவ் எப்போ வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும் சரிங்களா. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம யூடியூப்பில் லைவில் தான் வந்து என்ன செஞ்சுருந்தோம் ஃப்ரீ கிளாஸ் வந்து கொடுத்துருந்தோம் சரியா. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 ஃப்ரீ கிளாஸ் கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிமீட்டில் கொடுத்துட்டு இருந்தேன் சரிங்களா. ஜிமீட்டில் வந்து 5 தடவை கொடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா 5 தடவையும் ஃபுல் ஆயிடுச்சு. 5 தடவையும் 100 பீப்புள் அபோ வந்து வந்துட்டாங்க சரியா. நம்மளுக்கு வந்து 100 பீப்புள் தான் வந்து என்ன செய்ய முடியும்னா ஜிமீட்டில் வந்து கனெக்ட் ஆக முடியும், அதுக்கு மேலே வந்து யாரும் கனெக்ட் ஆக முடியாது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் யூடியூப் லைவ்ல வந்து என்ன செஞ்சேன் கிளாஸஸ் வந்து கொடுத்தேன். ஓகேங்களா, ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொடுத்தேன். ஸோ அது வந்து என்னோட பெய்ட் கிளாஸில் ஒரு பார்ட்டு தான் அது. ஓகேங்களா, என்னோட பெய்டு கிளாஸில் வந்து நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேனோ அந்த இதில் ஒரு பார்ட்டு தான் நான் வந்து என்ன செஞ்சேன் அந்த ஃப்ரீ கிளாஸில் சொல்லிக் கொடுத்தேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதை மறக்காதீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க சரியா. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.